நாளும் ஒடுக்குமுறைக்கும் சனாதன பாசிசத்திற்கும் எதிராக போராடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த அடிப்படையில் சிறுபான்மை மக்களின் நலன்களை பொசுக்குகிற வகையில் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற முழக்கத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினை ஒருங்கிணைத்திருக்கிற சீரும் சிறப்புமாக ஒருங்கிணைத்திருக்கிற அன்பு சகோதரர் மாவட்ட செயலாளர் சாரநாத் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தோழர் பாலசிங்கம் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே, சக சட்டமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய தோழர் பனையூர் பாபு அவர்களே, அருமை தோழர் SS பாலாஜி அவர்களே, நன்றியுரையாற்றவிருக்கிற சேப்பாக்கம் வெங்கடேசன் அவர்களே, நிறைவாக கூவும் நதிக்கரை ஓரத்தில் கூடியிருக்கிற சிறுத்தைகள் மத்தியில் கோபத்தை பதிவு செய்யவிருக்கிற, நீதியின் கோபத்தை பதிவு செய்யவிருக்கிற மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திடுமென இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்று கடலூரிலே போய் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்சி தலைமை எனக்கு பணித்திருந்தாலும் கூட சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே ஒரு சிறப்பு விலக்கு கேட்டு நான் சட்டப்பேரவை கூட்டத்திலே இருந்தேன். ஆயினும் நீங்கள் அங்கே சட்டமன்றம் நடக்கிறதா அல்லது இங்கே சட்டமன்றம் நடக்கிறதா என்று தெரியாத அளவிற்கு, அதை விட இதுதான் ரொம்ப பவர்ஃபுல். ஏனென்றால் பல்வேறு விஷயங்களை இன்று இந்தியாவிற்கு திசை வழி காட்டக்கூடிய தலைவராக அண்ணன் திருமா அவர்கள் இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன். துரும்பர் விடுதலை இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்த நம்முடைய தலைவருடைய நண்பரும் ஒரு ஆகச்சிறந்த சமூக செயல்பாட்டாளரும் ஆகிய அருட்பணி வளனவர்கள் இந்த காலை அதிகாலை மரணமடைந்து விட்டார் என்கிற செய்தி கிடைத்திருக்கிறது. ஆகவே தலைவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் நான் செஞ்சிக்கு போய் மாலை 4 மணிக்குள்ளாக அந்த அடக்க நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற சூழல் இருக்கிறது. இந்த அடக்கத்தில் உங்கள் சார்பாக ஒரு மாலை அணிவிக்க வேண்டிய நிலையை இருக்கிறேன். ஆகவே இந்த அடிப்படையில் தலைவர் அவர்கள் நிறைவாக பேசுவதற்கிறார்கள். நான் ஒன்றும் பேசுவதற்கில்லை. இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலே தலைவர் எதை பேசினார், எவ்வாறு ஒரு குகையிலே ஒரு சிங்கத்தை போல தலைவர் எவ்வாறு கர்ஜித்தார் என்பதை நாம் அறிவோம். அதை போலவே சட்டமன்றத்திலும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வக்ஃபு திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு 2 நாட்களுக்கு முன்னதாகவே அதை அறிமுகப்படுத்தக்கூடாது, அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றி அதை நாடாளுமன்றத்திற்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார்கள். மாநில அரசுகளின் கருத்தை எந்த வகையிலும் கேட்பதற்கு பாஜக அரசு தயாராக இல்லை. சிறுபான்மை மக்களை ஒடுக்குவதிலே குறியாக இருக்கிறது. சிறுபான்மை மக்களை ஒடுக்குவதால் என்ன நன்மை என்கிற ஒரு கேள்விக்கு மாத்திரம் பதிலை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்து விடுகிறேன். இஸ்லாமியர்களை ஒடுக்குவதோ, இஸ்லாமியர்களுடைய நலன்களை பிடுங்குவதோ, இந்த வக்ஃபு சொத்திலே இருக்கக்கூடிய சில சொத்துக்களை சூறையாடுவதோ பாஜகவின் நோக்கம் அல்ல. உண்மையில் பாஜக இந்துக்கள் என்று அறியப்பட்டிருக்கிற ஒரு பெரும்பான்மை மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய பொருளாதார யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய எல்லா வளங்களையும் நலன்களையும் அது சூறையாடி கொண்டிருக்கிறது. அவ்வாறு சூறையாடி கொண்டிருக்கிற பாஜக மீது நம்முடைய கோபம் திரும்பி விடாமல் நம்மை திசை திருப்புகிற ஒரு முயற்சி தான் எப்பொழுதும் சிறுபான்மையினருடைய நலன்களை பறித்து அதற்கு எதிரான போராட்ட களங்களை உருவாக்கி இந்த தேசத்தினுடைய மையமான பேசுபடு பொருள் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இன்று வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற என்கிற பேசுபடு பொருளாக மைய நீரோட்ட பிரச்சனையாக சிறுபான்மை பெரும்பான்மை மக்களுடைய பிரச்சனை கொண்டு வந்து நிறுத்துவதுதான் பாஜகவுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. உண்மையில் என்ன நடக்கணும்? நான் எண்ணி பார்க்கிறேன். ஒரே ஒரு துப்புரவு பணியாளர் கூட இனி அரசு பணிக்கு வரவே முடியாது.
விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது தொடங்கினதே, அதனுடைய உயிரே, அதனுடைய ஆற்றலே எங்கிருந்து வருது? அது நம்முடைய ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு வந்து எவ்வளவு அந்த பிரச்சனைகள் இருந்தா நம்ம வந்து இந்த கட்சியை உருவாக்குறோம். மதுரையில மகத்தான தலைவர், நம்முடைய வரலாற்று தலைவர் அண்ணன் அங்க வந்து தல்லாகுளத்தில் இருந்து பணியாளர்களை தொடங்குகிற சமயத்துல இந்த SMP காலனின்னு சொல்லிட்டு இந்த துப்புரவு பணியாளர்கள் நிரம்பி வழியக்கூடிய அந்த பகுதி தான் அண்ணனுக்கான ஒரு தாய்மொழி மாதிரி இருக்கும். இன்னைக்கும் அங்க போனீங்கன்னா வந்து தலைவருடைய அடையாளம் தான் எல்லா இடங்களிலும் இருக்கும். அப்படிப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு வலுவான இயக்கம் இருக்கிற இந்த சூழ்நிலையில இன்னைக்கு வந்து ஒரே ஒரு துப்புரவு பணியாளர் கூட இனிமே வந்து நீங்க வந்து அரசு பணிக்கு வர முடியாது. ஏன்னா ஒன்றிய அரசு இந்த நெருக்கடியை தருகிறது. நம்முடைய மாநிலத்தில் மட்டும் இல்லை, நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் பரவாயில்ல, எல்லா மாநிலத்திலையும் இந்த நெருக்கடியை கொண்டு போய் நிப்பாட்டுது. ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலா எல்லா அரசு பணிகளையுமே காலி பண்ணி எல்லாத்தையுமே அவுட் சோர்சிங். அதாவது சூத்திரங்களும் அதுக்கு நிலையில அடுத்து நிலைக்கூடிய அவர்ணத்தாரோ கோவிலுக்குள்ள வரக்கூடாதுங்கிறது தீண்டாமை அப்படின்னா, ஆலயத்திற்குள் நுழையக்கூடாது என்பது தீண்டாமை என்று சொன்னால் அரசு பணியில் நுழையக்கூடாது என்பதும் தீண்டாமை தானே. இன்னும் 4th கிரேட்ல இருக்கிற யாருமே வந்து நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வரவே முடியாது. எல்லாமே அவுட் சோர்சிங் அவுட் சோர்சிங் அவுட் சோர்சிங். எங்க அப்பா வந்து ஒரு MNA-வா இருந்தவர். இந்த MNA கம்பவுண்டர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த MNA பதவியிலிருந்து எல்லா பதவிகளும் வந்து மல்டி பர்பஸ் ஒர்க்கர்ஸ் சொல்லிட்டு மருத்துவமனையில அவுட் சோர்சிங் பண்ணிட்டாங்க. எல்லாமே அவுட் சோர்சிங். ஸ்கேவெஞ்சர் அப்படிங்கிற கேட்டகரி இல்லை. இப்படி எடுத்து பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ஒடுக்குமுறைகளும் சுரண்டலும் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கான எவ்வளவு விஷயங்களும் நம்ம மேல வந்து திணிக்கப்படுது. எல்லாத்தையும் திசை திருப்பி கொண்டாந்து சிறுபான்மை தலைவர் சொல்வார், சிறுபான்மை மக்களை சீண்டுவதும் அதையே காரணம் காட்டி பெரும்பான்மை மக்களை தூண்டுவதும் தான் வந்து பாசிசத்தினுடைய இலக்கணமா இருக்குன்னு நம்முடைய தலைவர் சொல்வார். அந்த வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. சிறுபான்மை மக்களை ஏதோ நம்மலாம் ஆதரவா இருக்கிறோம் பாருங்க, சிறுபான்மை மக்களே நீங்கள் எல்லாம் ஒடுக்கப்படுகிறீங்க பாருங்க, நாங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம் அப்படிங்கிறது இல்ல. உண்மையிலே அவன் நம்ம பாக்கெட் விட்டு தான் திருடிட்டு இருக்கான். நம்முடைய கவனத்தை திசை திருப்பதற்காக சிறுபான்மை பெரும்பான்மை பிரச்சனையை இங்க வந்து தொடர்ந்து லைவ்ல வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் இங்க பிரச்சனை. தேசத்தினுடைய மிகப்பெரிய ஆபத்தான காலகட்டத்தில் நாடு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த தேசத்துக்கும் ஒரு கருத்தியல் திசை வழியை காட்டக்கூடிய தலைவராக மரியாதைக்குரிய தலைவர் திருமா அவர்கள் இருக்கிறாங்க. ஒரு மிக சிறப்பான வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு உரையை இந்த மேடையில் அவங்க பதிவு செய்யவிருக்கிறாங்க. தலைவர்கிட்டே அனுமதி கேட்டுக்கிறேன், உங்ககிட்டே அனுமதி கேட்டுக்கிறேன். நான் அந்த ஒரு ஃபாதர் வளன் வந்து துரும்பர்களுக்காக வந்து அவர் போராடியவர். நம்முடைய கட்சியோட அந்த இயக்கத்தை வந்து அவங்க அஃபிலியேட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால நம்முடைய கட்சி சார்பில் அங்கே போய் அகப்படத்தில் செலுத்துறதுக்கு உங்ககிட்ட நான் அனுமதியை கேட்டுக்கிறேன். ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதல்வர் சொன்னாங்க. நம்முடைய ஆளுநர் சானவாஸ் தான் அதை வரவேற்று பேசினார். நான் பாலாஜி எல்லாம் வெளியே வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம RN ரவி அவர் என்ன பொறுப்பில் இருக்கார்? நல்ல பொறுப்பா வச்சது. அவர் என்ன பொறுப்பில் இருக்காங்க? RN ரவி என்ன ரவி என்ன பொறுப்பில் இருக்காரு? நீ தான் கரெக்டா சொல்லுவார். சரி, அவரு வந்து நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்புற தீர்மானங்கள் எல்லாம் அவரு அதுக்கு 30 கொடுக்காம பிளாக் பண்ணி வச்சிருப்பாரு இல்லையா? உச்சநீதிமன்றம் அவர் ஒரு பெரிய கொட்டை போட்டு அவரு நிறுத்தி வச்ச 10 சட்ட மசோதாக்களும் அதுக்கு உச்ச நீதிமன்றமே அனுமதி கொடுத்து அது நிறைவேற்றப்படும் என்கிற அறிவிப்பை தந்திருக்கிறது. இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு பக்கத்துல ஒடுக்குமுறை நிலவிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சமும் தெரியுது. அந்த வெளிச்சத்துல இந்தியாவை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெளிச்சமா தலைவர் திருமா இருக்கிறார். ஆகவே அவரது உரைக்கு வழிவிட்டு உங்ககிட்ட அனுமதி கேட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின் அவர்கள் கண்டன உரை ஆற்றுமாறு கேட்கிறேன். நேரத்தின் அருமை கருதி